வெல்கம் டு டேஸ்ட் ஆஃப் சென்னை. இன்றைக்கி நம்ம ரொம்ப டேஸ்டியான டிஃப்ரெண்ட்டான ரொம்ப நாளைக்கு வச்சு சாப்பிட்ற மாதிரி ஒரு சூப்பரான ஸ்நாக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ரொம்ப கிறிஸ்பியாகவும் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு பேர் டோப்டஹான், மோட்லட்டு, ஒரு ஊரில் ஒரு மாதிரி சொல்லுவாங்க. நம்ம இதுக்கு ஸ்வீட் கிராக்கர்ஸ்ன்னு சொல்லிக்கலாம். 1/2 கிலோ மைதா மாவு எடுத்துருக்கேன். அதில் 1 டீஸ்பூன் சால்ட் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. நம்ம பரோட்டா மாவுக்கு பிசைகிற மாதிரி தான். நான் இன்றைக்கி ஸ்வீட் கிராக்கர்ஸ் தான் செய்ய போகிறேன். இதிலே நம்ம காரமும் செய்யலாம். காரம் செய்கிறதா இருந்தால் பெப்பர் தூள் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லா மாவும் நல்லா ஒன்றா சேர்ந்து வந்ததும் 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்க்குறேன். இப்போது ஒரு 5 to 10 மினிட்ஸ்க்கு இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக பிணைஞ்சிக்கோங்க. இந்த மாதிரி பால்ஸாக உருட்டிக்கோங்க. இப்போது அதுலேருந்து ஒரு பால் எடுத்து மாவில் நல்லா பரட்டிக்கோங்க. இப்போது இது தேய்க்க ஆரம்பிக்கலாம். இது நல்லா தின்னாக ரோல் பண்ணணும். இந்த அளவுக்கு நல்லா பெருசாக ரோல் பண்ணிவிட்டு இப்போ நம்ம டைமண்ட் கட்ஸ் இதில் போட்டுக்கலாம். இப்போ இதில் ஒரு பீஸ் எடுத்து இந்த கார்னரும் ஜாயின் பண்ணிவிட்டு மீதி இருக்க 2 கார்னர்ஸ் இந்த மாதிரி ட்விஸ்ட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ திரும்ப காட்டுறேன் பாருங்கள். இந்த 2 கார்னர்ஸ், அதுக்கப்புறம் மீதி இருக்க 2 கார்னர்ஸ், அவ்வளோதான் ட்விஸ்ட் பண்ணிக்கணும். உங்களுக்கு பார்க்கும்போது கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும், ஆனால் செய்யும் போது ரொம்ப ஈஸி தான். யார் வேணால் செஞ்சிடலாம். இதே மாதிரி நீங்கள் எல்லா மாவும் ரோல் பண்ணிவிட்டு இந்த மாதிரி செஞ்சுக்கோங்க. ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் இப்போ ஒன்றுனா இதை போட்டுக்கலாம். ஒரே டைமில் எல்லாத்தையும் போடாதீங்க. நிறைய பேட்சஸாக நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஒரே சைட் ரொம்ப நேரம் ஃப்ரை பண்ணக்கூடாது. இந்த மாதிரி திருப்பி விட்டுட்டே இருக்கணும். அப்போ தான் ஈவனாக எல்லா இடத்துலையும் நல்லா ஃப்ரை ஆகும். நல்ல பொன்னிறம் ஆகிற வரைக்கும் நல்லா கோல்டன் கலர் வரணும். அது வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா கிறிஸ்பியாக கோல்டன் கலர் வந்ததும் இப்போ நம்ம எடுத்துடலாம். இப்போ இதில் எப்படி நம்ம சுகர் ஆட் பண்ணலான்னு சொல்லி இப்போ நான் சொல்கிறேன். இது 2 மெத்தட் இருக்குது. ஃபஸ்ட்டு மெத்தட் சுகர் நல்லா பவுட்ரு பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்தோடனே அந்த சூட்லேயே இந்த சுகரை போட்டுடணும். தேவையான அளவு சுகர் போட்டுக்கோங்க. இப்போது இது நல்லா ஷேக் பண்ணி விட்டுருங்க. சுகர் நல்லா மிக்ஸ் ஆகிடும். இது மாதிரி நீங்கள் சூடாக இருக்கும்போதே சுகர் சேர்த்தா தான் அந்த சுகர் நல்லா கோட் ஆகும். எனக்கு இனிப்பு ரொம்ப பிடிக்கும், நான் இன்னும் நல்லா இனிப்பு சாப்பிடுவேன் அப்படின்னா அதுக்கு வேறு மெத்தட் இருக்குது. இப்போ வாங்க அந்த மெத்தடும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் இன்னொரு பேட்சும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ இதில் நம்ம சுகர் எப்படி சேர்க்கலான்னு பார்க்கலாம். இப்போ நான் ஒரு 1/4 கப் தண்ணியும் ஒரு 1/2 கப் அளவுக்கு இந்த சுகர் பவுடரை எடுத்துக்கிட்டேன். நீங்கள் சுகர் சேர்த்தாலும் அதே மெஷர்மெண்ட் தான். எந்த அளவுக்கு சுகர் எடுக்கிறீங்களோ அதோட 1/2 குவான்டிட்டி தண்ணி எடுத்துக்கணும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த சுகர் நல்லா கரையட்டும். இப்போ சுகர் நல்லா கரைஞ்சிருச்சு. இதில் ஒரு கம்பி பதம் மட்டும் வரணும். ரொம்ப சூடாக இருக்கும், ஸோ கேர்ஃபுல்லாக டச் பண்ணி பாருங்கள். அவ்வளோதான், நம்ம சுகர் சிரப் இப்போ ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை எடுத்து இதில் சேர்த்துட்றேன். நல்லா எல்லா பக்கமும் இதை ஊற்றி விடுங்க. ஊற்றிட்டு இதை நல்லா ஷேக் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா க்ளாஸி லுக் இருக்கும். இந்த மாதிரி செஞ்சால் நம்ம இதை 1 மாதம் கூட வச்சு ஸ்டோர் பண்ணி சாப்பிட்லாம். குழந்தைங்களுக்கு முக்கியமாக ரொம்ப பிடிக்கும். இது நம்ம சுகர் பவுடர் மிக்ஸ் பண்ணது. நீங்கள் பிக்னஸாக இருந்தால் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இது அதை விட ரொம்ப ஈஸி. இதில் ஸ்வீட் மைல்டாக சூப்பராக இருக்கும். இது சுகர் சிரப் மிக்ஸ் பண்ணது. இது நல்ல ஸ்வீட்டாக பார்க்க நல்ல க்ளாஸியாக சூப்பராக இருக்கும். ஸோ 2 மெத்தடுமே ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எது பிடிக்குதோ நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிக்கலாம். இதில் எப்படி காரம் செய்கிறதுன்னு சொல்லிடுறேன். நீங்கள் மைதா மாவு கலக்கும் போதே கொஞ்சம் சால்ட்டும் பெப்பரும் சேர்த்து இதே மாதிரி செஞ்சு ஃப்ரை பண்ணிக்கணும். அதில் நம்ம சுகர்லாம் சேர்க்காம அப்படியே சாப்பிடலாம். அதுவும் செம்ம டேஸ்டியாக இருக்கும். அதுவும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ நீங்கள் கண்டிப்பாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ரெசிபீஸ்க்கு எங்கள் சேனல் டேஸ்ட் ஆஃப் சென்னையை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கும் இதே மாதிரி வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியில் சந்திப்போம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.